வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். மாங்காய் சாதம், தயிர் சாதம், வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்ன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்ன்றத பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்ட அப்புறம் கொஞ்சமா கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் உப்பு. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வாழைக்காய் வந்து நல்லா மெலிசா கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் நல்லா கிறிஸ்பா வரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காய் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வாழைக்காய் வந்து இந்த மாதிரி சைட்ல ஒட்டி விட்ட மாதிரி வைங்க கடாயில, அப்பதான் வந்து சீக்கிரமா அது வேகும். இதே மாதிரி ஒரு 2-3 முறை நீங்க பண்ணுங்க. நம்மளோட வாழைக்காய் வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிடும் சீக்கிரமா. நெக்ஸ்ட் இப்போ மாங்காய் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நார்மல் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்ட அப்புறம் வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் 4 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை. உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, கலர் ப்ரிஃபரபிளா இருந்தா. கொஞ்சமா பெருங்காயத்தூள். இப்போ துருவி எடுத்துருக்கிற ஒரு மாங்காய் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3 நிமிஷம் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்தது, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கலர் ப்ரிஃபரபிளா இருந்தா நீங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்ட அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சமா சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை. நம்ம எடுத்துருக்க தயிர்ல அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்துருக்கிற சாதத்தை நம்ம அதில் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் தயிரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். இப்போ தயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாதம் குழஞ்சி வரணும்னா நீங்க வேக வைக்கும் போதே தண்ணி நிறைய விட்டு அதை வேக வைங்க. அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்ல மெயின் டேஸ்ட் கொடுக்கறதே வந்து பால் தான். ஒரு 1/4 கப் அளவு பால் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட டேஸ்டான தயிர் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மினி லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு Gai3's Kitchen Corner. Thank you for watching.